வணக்கம். சென்னை பம்மல் சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன். இந்த சைட்டில் நம்ம வந்து காலம் பாக்ஸ் போடுறத பார்த்துருப்போம். இப்போ வந்து காலம் பாக்ஸ் பிரிச்சுட்டாங்க. நமக்கு வந்து ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு, அதில் நம்ம வந்து பிரிக் ஒர்க் வந்து எந்த லெவல் வரையும் கட்டணும், பீமை மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம லெவல்லாம் கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க. இப்போ நமக்கு வந்து காலம் பாக்ஸ்லாம் பிரிச்சுட்டோங்க. பிரித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நமக்கு நல்லாவே வந்திருக்கு. இந்த காலம் பாக்ஸ் பிரித்தோடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த மாதிரி கருணையை வச்சு நம்ம வந்து ஹேக்கிங் பண்ணிக்கணுங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈரமாக இருக்கும் போதே பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பூசுறதுக்கு நல்ல கிரிப்பாக இருக்கும். இதே காய ஊட்டி பண்ணோன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும், மிஷின் வச்சு போடுற மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பிரிக் ஒர்க்கு தான். ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சென்ட்ரல்லாம் வந்து 1.5 அடி பீம் வருங்க. இந்த பில்லர் டு பில்லர் வந்து கனெக்ட் பண்ணுறது எல்லாம் 1.5 அடி பீமு. ஸோ அதுக்கு பிளான் பண்ணி தான் இந்த காலம்லாம் டவுன் பண்ணி போட்டிருக்கோம். இப்போது இந்த சைடு வால்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போது இதில் வந்து நமக்கு வந்து என்ன லெவல் மார்க் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பில்லர் டு அந்த பில்லர் கனெக்ட் பண்ணுற பீம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1.5 அடி பீம் வரும். ஸோ இந்த இடம் மட்டும் சொல்கிறேன். அதாவது இந்த 4 பில்லர் இருக்கு இல்லையா, இந்த 4 பில்லர் வந்து நமக்கு வந்து 1.5 அடி பீமாக வரும். ஏன் 1.5 அடி பீம் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அப்படின்னா, மேலே வந்து ஸ்ட்ரக்சர் வருதுங்க. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ளோரில் வந்து பீமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். எகைன் வந்து இந்த ஒரு இதில் மட்டும் நமக்கு வந்து மேலே ஸ்ட்ரக்சர் ரைஸ் ஆகுது. எதுக்காக அப்படின்னா, வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்காக. ஆக்சுவல் டிசைன் பார்த்திங்கன்னா G+2 தான். இது அடிஷ்னலாக நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரென்தன் பண்ணி பண்ணியிருக்கோம். நம்மளோட ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து 1.5 அடி பீம் வரும். அப்போது நம்ம பார்க்கும்போது இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து வெளில வந்திருக்கும். இந்த பில்லருக்காக இது வெளில வந்திருக்கும். இந்த இடத்துல நம்ம பிரிக் ஒர்க் பண்ணும்போது ரூஃப் வந்து 6 இன்ச்சு, அதை மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டோங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நமக்கு வந்து பீம் ரன் ஆகும். ஸோ இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதுவே வந்து பீம் வர்ற இடம். இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த சின்ன பிட் இருக்குது பார்த்திங்களா, இந்த சின்ன பெட்டில் வந்து பீம் உட்காரும். அப்போ வந்து இந்த 1.5 அடி பீம் வந்து நமக்கு ரெஸ்ட் ஆகிறதுக்காக அந்த 1.5 அடியை மைனஸ் பண்ணணும். இந்த 1.5 அடி நம்ம எதை பேஸ் பண்ணி மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு ரெஃபரன்ஸ் லெவல் கொடுத்துருப்போம். நேற்று காயிட் போடும்போது கூட பார்த்துருப்பீங்க, ஒரு கட்டுக்கம்பி ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லெவல். இதோட ரூஃப் வந்து ஃபினிஷிங் பண்ண பிறகு வரக்கூடிய லெவல், காயிட்டோட டாப்பு இது. ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து 1.5 அடி மைனஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கட்டுவலை போட சொல்லியிருக்கோம். அதாவது அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த மாதிரி நம்ம ஒயிட்னரை வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த மாதிரி மார்க் பண்ணோம்னா அவங்க இந்த மட்டத்துக்கு தான் கட்டுவலை போடணும் அப்படிங்கிற ஒரு இது தெரியும் அவங்களுக்கு. அப்புறம் அந்த ஸ்ட்ரெச் இருக்கு இல்லையா, இந்த பில்லருக்கு அப்புறம் நமக்கு எல்லாமே வந்து 1.25 அடி பீம் நம்ம வந்து ரூஃப் டாப்லேருந்து அதை மைனஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஒரு பிட்டு இருக்குது பார்த்திங்களா, அதாவது இந்த ஒரு பிட் இருக்கு இல்லையா, இதில் வந்து பீம் வந்து பாட்டம் பிடிச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம பிரிக் ஒர்க்கை டவுன் பண்ணணும், அதாவது 1.25 அளவுக்கு டவுன் பண்ணணும். இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், எழுதி கொடுத்துட்டோம். 15 இன்ச்சுன்னு கொடுத்துருக்கோம். 15 இன்ச்சுங்கிறது நமக்கு 1.25 அடி. ஸோ அந்த சைடுமே பார்த்திங்கன்னா 15 இன்ச்சுன்னு நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எல்லா காலம்லேயும் அவங்களுக்கு வந்து டினோட் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களுக்கு வந்து கட்டுவேலை போடும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. ஏன்னா மாற்றி போட்டுட்டாங்க அப்படின்னா அது உடைக்கிற மாதிரி ஆயிருங்க. இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஐ செக்ஷனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்போம். எதுக்குன்னா நமக்கு வந்து மேலே ஒரு ஸ்ட்ரக்சர் வருதுன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஐ செக்ஷனை வந்து நீட்டிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த பீமில் ராடு கொடுப்போம் இல்லையா, அந்த பீம்லேருந்து கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ராட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த ராடை வந்து அந்த ஐ செக்ஷன்லையும் சேர்த்து வெல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக இதை வந்து கட் பண்ணாமல் வச்சுருக்கோம். பாக்கியெல்லாம் இருந்துச்சு, அதை கட் பண்ணிவிட்டு நம்ம காயிட்லேயே மாதிரி பண்ணிவிட்டோங்க. இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த இது நம்ம டினோட் பண்ணிட்டோம் 18 இன்ச்சுன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிட்டு மட்டும் நம்ம 18 இன்ச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம எழுதி கொடுத்துட்டோம். அந்த சோறு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பில்லர் விட்டு வெளில போகும். அது வந்து எக்ஸ்ட்ரா ஹைட்டு வந்து கட்டியிருந்தாங்க. இப்போ வந்து அதை வந்து உடச்சிருக்காங்க. அதாவது ரூப் டாப்லேருந்து 7 இன்ச்சு வச்சு உடச்சிருக்காங்க. 1 இன்ச்சுக்கு வந்து கலவை போட்டு ஃபினிஷிங் பண்ணணும். அதாவது அண்டுலேஷன்ஸாக இருக்குது, அதை வந்து ஃபினிஷ் பண்ணி நமக்கு வந்து ரூஃப் உட்கார்ற மாதிரி, அதாவது ரூஃப் ஸ்லாப் போகுது இல்லையா வெளில, அது உட்காரதுக்காக பீம் வந்து தனியாக நமக்கு உள்ளுக்குள்ளே ரன் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது பில்லர் உள்ளே இருக்குது, இது வந்து தனியாக வெளில இருக்குது பார்த்திங்களா, பீம் வந்து இதுக்குள்ளே ரன் ஆகுங்க நமக்கு.
இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாயுமொழியில் உள்ள பில்லரு. நேற்று பார்த்துருப்பீங்க, பாக்ஸு போடுறப்ப காமிச்சிருப்பேன். கவர் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக வந்திருக்குது பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு பாருங்கள். ஸோ நம்ம எல்லா சைடும் வந்து கவர் ஈவனாக மெயின்டைன் பண்ணி எடுத்து வந்துப்பாங்க. இப்போது இந்த வியூவிலேருந்து பார்க்குறோம் இல்லையா, இதில் பார்க்கும்போது நமக்கு ப்ரைமரி செகண்டரி பீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ எந்த இடத்துலனா ஃபஸ்ட்டு இந்த பீம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீம் வந்து ஓட்டிடுவோம். இதை வந்து வெளியில் நீட்டிவிடுவோம், அந்த செவ்வறு அளவுக்கு வெளியில் நீட்டிவிடுவோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து போகிற பீம் இருக்குது இல்லையா, இந்த பீம் வந்து அதில் உட்கார வைப்போம். சரிங்களா, இங்கேருந்து போகிற பீம் வந்து அங்கே செகண்டரி பீமாக இருக்கும். அப்புறம் இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுலேருந்து பீம் ஓட்டுவோம். இந்த பீம் வந்து இங்கேருந்து வர்ற பீம் மேலே ரெஸ்ட் ஆகும். இது வந்து ஒரு செகண்டரி பீம். சரிங்களா, இது வந்து ப்ரைமரி பீம், செகண்டரி பீம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ரூஃப் ஒர்க்கு செய்கிறப்ப இன்னும் தெளிவாக பார்க்கலாங்க. இப்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏஏசி பிளாக் வந்து வச்சு பண்ணியிருக்காங்க. சேம் நம்ம வந்து மேலே ஏஏசி பிளாக் வச்சு தான் கட்டுறோம். ஸோ எங்கெங்கே வந்து ஏஏசி பிளாக் வந்து கட்டுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேலே மாற்றிக்கிறோம். இப்போ வந்து சில இடங்களில் பிரிக் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்ட்டிஷன்லாம் இந்த பிரிக் ஒர்க்கு, சில இடத்துல அவுட்டருமே வந்து பிரிக் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து மேலேயே பிரிக் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து ஏஏசி பண்ணியிருக்கிறதால ஸோ மேலேயும் வந்து ஏஏசி பண்ணிகிட்ருக்கோங்க. இன்றைக்கி இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓரம் மட்டும் கட்டவில் போட்டிருக்காங்க. ஏன்னா காலைல வந்து பாக்ஸ் பிரித்தாங்க, ஃபர்தராக வந்து பேலன்ஸ் உள்ள டைமுக்கு அந்த நமக்கு அந்த ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 4-5 days ஆகிடும். அது வரைக்கும் க்யூரிங் நமக்கு முக்கியம் இல்லையா, அதனால் வந்து காலம்லாம் ஹேக்கிங் பண்ணிவிட்டு கோணி பையை நம்ம வந்து கட்டிடுறோம். இதை மாதிரி பண்ணும்போது க்யூரிங் நமக்கு பக்கவாக இருக்குங்க. அப்புறம் இந்த சைட்டில் வந்து ரூஃப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் டிராயிங் படி தான் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.